ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி 2.5ல் மேற்சிந்தனை கணக்குகளில் 15வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். லலிதா என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் 35 சரியான பதில்களும் 10 தவறான பதில்களும் எழுதினார் எனில் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவீதம்னு கேட்கிறார். சரியான பதிலோட சதவீதம் காண்கன்னு கேட்கிறார். அப்போது மொத்தம் எவ்வளோ கேள்வினா நம்ம இது ரெண்டுமே கூட்டிகிட்டு அது கீழே வரும் பகுதியில் வரும். தொகுதியில் பார்த்திங்கன்னா சரியானது தானே கேட்டுக்கிறாங்க. அப்போது இது வரும். அதுக்கப்புறம் பெருக்கல் 100% நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க. கணித தேர்வில் 35 சரியான பதில். அப்போ சரியான பதில்கள்னால் சரியாக பதிலளித்த வினாக்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ 35. அதுக்கப்புறம் தவறாக பதிலளித்த வினாக்கள் கொஷினில் பாருங்கள் 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10. அப்போ மொத்த வினாக்கள் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போது கேட்கப்பட்ட மொத்த வினாக்கள். அப்போ மொத்த வினாக்கள் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கூட்டினோம். அப்போது 35 கூட்டல் 10னா 45. இப்போது நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போது சரியான பதில்களின் சதவீதம் பார்த்திங்கன்னா இது மேலே சரியான பதில்கள் மொத்த கேள்விகள். பெருக்கல் 100%. பாருங்கள் சரியான பதில்கள் எவ்வளோ 35, மொத்தம் எவ்வளோ 45, பெருக்கல் 100%. அப்போது இது பார்த்திங்கன்னா நீங்கள் 5ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 7×5 35, இது 9×5 45. பாருங்கள் மீதி என்ன இருக்குது. அப்போ இது 7ஆல் இது பெருக்கிட்டிங்கன்னா 700%/9. அப்போது 700 நீங்கள் 9ஆல் வகுத்திங்கன்னா பாருங்கள் 7 9 63. அப்போ மறுபடியும் பாருங்கள் 70ல் 63 போச்சுன்னா மறுபடியும் 7 வரும். இது 0 மாரிக்குங்க. மறுபடியும் 7 9 63. அப்போ பாருங்கள் 7 வரும். இங்கே புள்ளி வச்சிங்கன்னா இங்கே 0 சேர்த்துக்கலாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா 7 9 63. மறுபடியும் கழிச்சிங்கன்னா 7. மறுபடியும் இங்கே 0 சேர்த்திங்கன்னா மறுபடியும் 7 9 63. மறுபடியும் பார்த்திங்கன்னா 7 வரும். 0 சேர்த்துக்கலாம். மறுபடியும் 7 9 63. மறுபடியும் 7. இந்த மாதிரி போயினே இருக்கும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 7.7ல் வருதுங்களா. அப்போது 77.777%. பாருங்கள் 70 புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் போதும். அதுக்கு நம்ம முழுமைப்படுத்தணும். அப்போ முழுமைப்படுத்தினீங்கன்னா பாருங்கள் இதுக்கு முழுமைப்படுத்தணும் 2வது நம்பருக்கு. அப்போது இதுக்கப்புறம் பாருங்கள் 5க்கு மேலே இருந்துச்சுன்னா இது கூட 1 கூட்டிக்கணும். 5க்கு கீழே இருந்துச்சுன்னா எதுவுமே மாற்ற தேவையில்லை. இந்த நம்பரோட நம்ம நிறுத்திக்கலாம். அப்போ பாருங்கள் 7ஆக இருக்குது. அப்போ 5க்கு மேலே அப்போ 1 இது கூட கூட்டிடணும். அப்போ பார்த்திங்கன்னா 77.78% வரும். புரிஞ்சுதுங்களா. அப்போது இதுக்கு ஆன்சர் 77.78%. அப்போது லாஸ்ட்டாக என்ன எழுதலான்னா therefore சரியான பதில்களின் சதவீதம் is equal to 77.78%. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.